அனைவருக்கும் இனி வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி வவிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, மகர ராசி அல்லது மகர லக்கணக்காரருடைய இணையக்கூடாத வாழ்க்கை துணை ராசின்னு தான் பார்க்க போறோம். ஸோ, அதனால நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அங்க இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மகர ராசி நல்லா கவனிச்சுங்க. மகர ராசி மகர லக்கணத்துல பொறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா, சனி கிரகம் தான். வேற எந்த கிரகம் கிடையாது. இப்ப இந்த சனி கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தம் கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் பகை கிரகங்களா வரும். என்னென்ன பார்த்தீங்கன்னா, 1 பார்த்தீங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா குரு வரும். 2 பார்த்தீங்கன்னா சூரியன் வரும். 3 பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வரும். இவங்க 3 பேருமே பகை கிரகங்கள். இவங்க 3 பேருமே பகை கிரகங்கள். நல்லா கவனிச்சுங்க. ஒருவேளை நீங்க மகர லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா, இவங்க 3 பேரு தசை நடக்கும்போதும், நீங்க ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? இவங்க இவங்க தசை எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, குரு தசையானது உங்களுடைய இளமை காலத்திலயும், சூரிய தசையானது மத்திய காலத்திலயும், இங்க இருக்க சுக்கிர தசையானது முதுமை காலத்திலயும் நடக்கும். இவங்களோட தசை நடக்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையில அடி மேல அடி விழுகும். படாத பாடு படுவீங்க. ஏன்னா, இவங்க தான் உங்களுக்கு பகைக்கிரங்கள். சனிய அதாவது உங்களுக்கு இவங்கள பிடிக்காது. இவங்களுக்கும் உங்கள பிடிக்காது. சரிங்களா? உங்கள முழுசா வெறுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 3 பேர் இந்த 3 கிரகங்கள் தான். இந்த சனி கிரகத்த வெறுக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா குரு, 2வது கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன், 3வது கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இது காலச்சக்கரம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 வீடு வச்சிருக்காங்க. ஆனா மொத்த கிரகங்கள் எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். சரிங்களா? மொத்த கிரகங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10 தான். இப்ப உங்களோட வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு தான். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் சனி. இந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மகரம். சரிங்களா? இப்ப குருவுடைய வீடு நீங்க மேல இருக்க மீன வீட்டையும் பார்ப்பீங்க. கீழ இருக்க தனுர் வீட்டையும் பார்ப்பீங்க. இதுல எது உண்மையாவே குருவோட வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க மீனம் கிடையவே கிடையாது. இங்க இருக்க தனுர் மட்டும் தான் குருவுக்கு சொந்தமான வீடு. சரிங்களா? இப்ப சூரியனுக்கு சொந்தமான வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, மகரம், ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி. தனுர், ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு. 2வது பார்த்தீங்கன்னா, சூரியன். சூரியனோட வீடு இந்த வீடு தான் சூரியனோட வீடு. இந்த வீட்டோட பேர் பார்த்தீங்கன்னா சிம்மம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் சூரியன். சிம்மம், ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் சூரியன். சரிங்களா? இப்ப சுக்கிரன் வீடு பார்த்தீங்கன்னா, இப்ப சுக்கிரனோட வீடு நீங்க 2 வீடுன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இங்குள்ள ஜோதிடர்கள்லாம் உருட்டி நெறைய பொய் சொல்லி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு இங்க இருக்கிற ஜோதிடர்களையும், இங்க இருக்க ஜோதிட முறைகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா, அவங்க 10 புத்தகத்த, 20 புத்தகத்த வாங்கி படிச்சுட்டு வந்துட்டு, தன்னை தானே ஜோதிடர்ன்னு சொல்லி திரியக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க சொல்றத எதையுமே கேட்காதீங்க. நீங்க என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, "அப்ப நீங்க யாரு? ஜோதிடர் இல்லையா?" அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் ஜோதிடர் கிடையாது. நான் தீர்க்கதரிசி. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச உண்மைகளெல்லாம் இந்த வீடியோல நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மேல இருக்க ரிஷப வீடும் பார்ப்பீங்க, துலாம் வீடும் பார்ப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இங்க இருக்க துலாம் வீடு சுக்கிரனோட வீடே கிடையாது.
அதே மாரி இங்க இருக்கிற நீங்க அதாவது கும்ப வீட்டையும் நீங்க சனியோட வீடாவே நெனச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த வீடு தான் சுக்கிரனுக்கு சொந்தமான வீடு. சரிங்களா? இந்த வீடு சுக்கிரனுக்கு சொந்தமான வீடு. ரிஷபம், இங்க பார்த்தீங்கன்னா கும்பம். இவங்கன்னா பகை கிரகம். கும்பம், 2வது ரிஷபம், ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் சுக்கிரன். இப்ப நல்லா கவனிங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. மகர ராசி அல்லது மகர லக்னத்துல பிறந்தா ஆண்களா இருந்தா சரி, பெண்களா இருந்தா சரி, நல்லா கவனிங்க. நீங்க மகர ராசிக்காரவளா இருந்தீங்கன்னா, எக்காரணத்த கொண்டும் இங்க இருக்கிற தனுசு ராசிக்காரவள நீங்க திருமணம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற சிம்ம ராசிக்காரவள நீங்க திருமணம் செய்யவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க கும்பராசி அல்லது ரிஷப ராசிக்காரவள நீங்க எக்காரணத்த கொண்டும் திருமணம் செய்யவே கூடாது. நீங்க மகர லக்கணத்துல பொறந்துட்டீங்கன்னா, எக்காரணத்த கொண்டும் இங்க இருக்கிற தனுசு லக்கணக்காரவள நீங்க திருமணம் செய்யவே கூடாது. அதே மாரி இங்க இருக்க சிம்ம லக்கணக்காரவளையும் நீங்க திருமணமே செய்யக்கூடாது. அதே மாரி இங்க இருக்க கும்பம் மற்றும் ரிஷபம் லக்னக்காரவுல நீங்க திருமணமே செய்யவே கூடாது. ஏன்னா, யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 3 பேரும் தான் உங்களுக்கு பகை கிரகங்கள். உங்களுடைய குணங்களையும், உங்களுடைய செயல்பாடுகளையும் முழுமையா 100% வெறுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 4 பேர் மட்டும் தான். இங்க இருக்கிறத விட பெருசா உங்கள எதிர்க்க மாட்டாங்க. உங்களுடைய குணங்களையும், உங்களுடைய செயல்பாடுகளையும். கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும் நபர்களாக இருப்பாங்க. ஆனா, இவங்க முழுமையா 100% உங்கள வெறுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எக்காரணத்த கொண்டும் நீங்க மகர ராசி அல்லது மகர லக்கணத்துல பொறந்துட்டாவே, எக்காரணத்த கொண்டும் இவங்க 4 பேத்த நீங்க திருமணம் செய்யவே கூடாது. ஏன்னா, அவங்க தான் உங்களுக்கு பகை கிரகங்கள். சரிங்களா? இங்க இருக்கிற நல்லா கவனிச்சுங்க. இவங்கலாம் உங்களுடைய மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள். இவங்கலாம் உங்களுடைய குணங்களையும், செயல்பாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒருவேள நல்லா கவனிங்க. ஒருவேள நீங்க மகர ராசி அல்லது மகர லக்கணத்துல பிறந்து, இவங்கள நீங்க திருமணம் செஞ்சிருந்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய 4 ராசிக்காரர்கள் அல்லது 4 லக்கணக்காரர்களையோ, நீங்க மகர ராசிக்காரர்கள் அல்லது மகர லக்கணக்காரர்களையோ திருமணம் செஞ்சிருந்தீங்கன்னா, நீங்க நீங்க தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை தான் திருமணமாகி 1 வருஷத்துக்குள்ளேயோ அல்லது அல்லது 5 மாசத்துக்குள்ளேயோ அல்லது 1 வருஷத்துக்குள்ளேயோ இந்த கோர்ட் வாசல்லாம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி நிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்கலாம் உங்கள அதாவது இவங்களுக்கும் உங்கள பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கும் இவங்கள பிடிக்காது. ஆனா, அது தெரியாம நீங்க இவங்கள திருமணம் செஞ்சு வச்சிருப்பீங்க. அதனால தான் கல்யாணம் ஆகி சில சில மாதங்கள் அல்லது சில வருடங்களுக்குள்ளேயே நீங்க பிரிஞ்சிடுறீங்க. மனமுறிவு ஏற்பட்டு பிரிஞ்சு போயிடுறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படித்தான் இதுதான். வேற எதுவுமே கிடையாது பெருசா. இதுதான். அதனால தான் சொல்றேன். எக்காரணத்த கொண்டும் இவங்கள நீங்க திருமணம் செய்யவே கூடாது. இங்க இருக்கிற 4 ராசிக்காரர்களையும், இங்க இருக்கிற 4 லக்கணக்காரர்களையும் நீங்க எக்காரணத்த கொண்டும் திருமணம் செய்யவே கூடாது. ஏன்னா, நான் ஆல்ரெடி சொல்ட்டேன். உங்களுடைய குணங்களையும், உங்களுடைய செயல்பாடுகளையும் முழுமையா எதிர்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க 4 பேர் தான். அப்புறம் நீங்க கேட்பீங்க, நாங்க யார திருமணம் செஞ்சா எங்களோட திருமண இல்லற வாழ்க்கை நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 100% நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி மகர ராசி அல்லது மகர லக்னக்காரருடைய வாழ்க்கை துணை ரகசியம்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கே எல்லாமே தெரிய வரும். சரிங்களா? அப்ப இங்க மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட உங்கள ஒரு 50% ஈர்க்கக்கூடிய நபர்களா நான் சொல்லிட்டேன். குணங்களையும், செயல்பாடுகளையும். ஒருவேளை நீங்க மகர ராசி அல்லது மகர லக்னத்த பொறந்து, இங்க இருக்கக்கூடிய மிச்ச ராசிக்காரர்களோ அல்லது மிச்ச லக்னக்காரர்களையோ நீங்க திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, நல்லா கவனிச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில அளவுக்கு மீறி பிரச்சனை வரும்.
அந்த காலகட்டத்துல மன அமைதியோட இருக்கக்கூடிய நபர்களா நீங்களா இருந்தா மட்டும்தான், இங்க இருக்கிற ராசிக்காரர்களையோ அல்லது இங்க இருக்கிற லக்னக்காரர்களையோ நீங்க திருமணம் செஞ்சுக்கணும். இல்லட்டா நீங்க திருமணம் செய்யவே கூடாது. புரிஞ்சுதா? நீங்க மன அமைதியோட இருக்கக்கூடிய நபரா இருந்தா மட்டும் தான், இவங்கள நீங்க திருமணம் செஞ்சுக்கணும். இல்லாட்டா திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய நபர்கள நீங்க திருமணம் செய்யும்போது, உங்களுடைய திருமண வாழ்க்கையில அளவுக்கு அதிகமா நீங்க விட்டு குடுத்து போகக்கூடிய நபரா இருக்கணும். ஏன்னா, ஆல்ரெடி நான் சொல்ட்டேன். உங்களுடைய குணங்களையும், உங்களுடைய செயல்பாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள் தான். அதனால இவங்கள திருமணம் செய்யும்போது, மிச்சம் இருக்கிற ராசிக்காரர்கள் அல்லது மிச்சம் இருக்கிற லக்னக்காரர்களை திருமணம் செய்யும்போது, பார்த்து ஜாக்கிரதையா திருமணம் செய்யுங்க. இப்ப நீங்க மகர லக்கணத்துல பொறந்துட்டீங்கன்னா, இங்க இருக்கிற குரு தசை நடக்கும்போதும், இங்க இருக்க சூரிய தசை நடக்கும்போதும், இங்க உள்ள சுக்கிர தசை நடக்கும்போதும், நீங்க ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா, இந்த காலகட்டத்தில தான் உங்களுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? உங்களுடைய பொன், பொருள் எல்லாமே இந்த காலகட்டத்தில தான் அளவுக்கு அதிகமா இழப்பீங்க. உங்க பேருக்கு, உங்களுடைய நற்பெயருக்கு இந்த காலகட்டத்தில களங்கங்கள்லாம் உண்டாகும். ஒருவேள ஒருவேள நீங்க மகர ராசி அல்லது மகர லக்கணத்தில பிறந்து, நீங்க சனியோட மாசத்திலயோ அல்லது சனியோட வருஷத்திலயோ பிறந்த நபரா நீங்களா இருந்தீங்கன்னா, இவங்களோட 3 அதாவது இந்த 3 கிரகங்கள் தசை நடக்கும்போது, நல்லா கவனிச்சுங்க. இந்த 3 கிரகங்கள் தசை நடக்கும்போது, உங்களுக்கு உயிரிழப்பு கூட ஏற்படலாம். அதனால இந்த 3 கிரகங்கள் தசை நடக்கும்போது, நீங்க ரொம்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லாட்டா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. மறுபடியும் சொல்றேன் நல்லா கவனிச்சுங்க. நீங்க மகர ராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா, எக்காரணத்த கொண்டும் இவங்கள நீங்க திருமணமே செய்யக்கூடாது. தனுர் ராசி, சிம்ம ராசிக்காரங்கள, கும்ப ராசிக்காரங்கள, ரிஷப ராசிக்காரங்கள. அதே மாரி நீங்க மகர லக்கணத்தில பொறந்துட்டீங்கன்னா, எக்காரணத்த கொண்டும் இங்க இருக்கிற தனுசு லக்கணக்காரங்கள, 2வது பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணக்காரங்கள, 3வது பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணக்காரங்கள, 4வதா பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணக்காரங்கள, எக்காரணத்த கொண்டும் நீங்க திருமணமே செய்யக்கூடாது. அப்படி திருமணம் செஞ்சீங்கன்னா, அது இல்லறமா இருக்காது. அது இன்னொரு திருமணத்துக்கு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வழிவகுத்து விடும். அதனால மகர ராசி அல்லது மகர லக்னத்த பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய இல்லற வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கும்போது, நீங்க மட்டுமே தேர்ந்தெடுங்க. இந்த அம்மாவ வச்சு மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்றது, அம்மாவ வச்சு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றது, இந்த மாரி இதுனா உங்களுக்கு செட் ஆகாது. முடிஞ்சா நீங்களே தேடுங்க. ஆனா, உங்களுக்கு அந்த மாரி சிந்தனைகள் வராது. அதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனை. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வரன் தேடி திருமணம் செஞ்சு கொள்ளும் நபர்களா இருந்தா, உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் வராது. ஒருவேளை வீட்ல பார்த்தா ஆணோ, பெண்ணையோ கல்யாணம் செய்யும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிக அளவு பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ, இதுபோல பல அருமையான தகவல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அங்க இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.